பல வடிவங்களில் இந்த மாநில உரிமை, மாநில சுயாட்சி என்ற கோரிக்கைகள் விவாதப் பொருளாகி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் நாம் இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையிலும், தெளிவான கோரிக்கைகளை வைக்கக்கூடிய வகையிலும் ஒரு கூட்டரசு கோட்பாடு என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். இதை மாற்றி அமைப்பதற்கு இன்றைக்குள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே உறுப்பு 368 பல்வேறு திருத்தங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. அது எப்படிலாம் அந்த திருத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வகை பிரித்து சொல்லுகிறார்கள். ஆக இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்தலாம், அதில் ஒரு புதிய கூறுகளை சேர்க்கலாம், ஏற்கனவே இருக்கின்ற கூறுகளை நீக்கலாம் என்ற உரிமையை இந்திய அரசமைப்பு சட்டம் உறுப்பு 368 மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் சில திருத்தங்களை, சில கோரிக்கைகளை, கூட்டரசு கோட்பாட்டு கோரிக்கைகளை, அடிப்படையான கோட்பாடுகளை முன்வைக்கிறோம். நாம் முன்வைப்பதற்கு அடிப்படையாக இருப்பது, ஏற்கனவே உலகத்தில் பல கூட்டரசு நாடுகள் இருக்கின்றன. அந்த கூட்டரசு நாடுகளில் எப்படி இருக்கின்றன? எடுத்துக்காட்டாக சுவிட்சர்லாந்து என்றால் ஒரு மிக பழமையான 19ஆம் நூற்றாண்டிலே உருவான ஒரு கூட்டமைப்பு சுவிட்சர்லாந்து என்பது. 1848 அவர்களுக்கு ஒரு புதிய கூட்டமைப்பு சட்டம் உருவாகிறது. கனடா ஒரு கூட்டமைப்பு, ஜெர்மன் ஒரு கூட்டரசாக இருக்கிறது. இப்படி பல வகைகளில், பல வடிவங்களில், பல நாடுகளில் கூட்டரசுகள் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் கூட்டரசு என்ற சொல்லையே பயன்படுத்தாமல் தவிர்க்கிறார்கள். கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தில் யூனியன் போட்டாங்களே தவிர ஃபெடரேஷன் போடலை. ஆனால் வெள்ளைக்காரன் வச்சிருந்த இந்தியாவில் 1935 அரசமைப்பு சட்டம், அவங்க இயற்றின அரசமைப்பு சட்டத்தில், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சொல்லக்கூடிய அந்த சட்டத்தில் இந்தியாவை ஃபெடரேஷன், கூட்டரசு என்றுதான் அவர்கள் பேர் சூட்டி அழைத்தார்கள், வைத்திருந்தார்கள். உச்சநீதிமன்றத்தை கூட அவங்க ஃபெடரல் கோர்ட் என்று வைத்திருந்தார்கள். இவர்கள் உடனே மாற்றி அதை ஃபெடரேஷன் என்ற சொல்லே ஆகாது என்பது போல சொல்லிவிட்டார்கள். இந்தியாவை சட்டப்படியான ஃபெடரேஷனாக, இந்தியன் ஃபெடரேஷன் என்பது போன்ற வாய்ப்பு அளிக்கிறது, மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை.